அக்ரி இன்போ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நமது நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கான பட்ஜெட் என்னென்ன ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு 1,52,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனதை காட்டிலும் 27,000 கோடி அதிகமாகும். குறிப்பாக இயற்கை வேளாண்மைக்காக அடுத்த 2 வருடங்களில் 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மைக்கு மாதத்துக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய ஆராய்ச்சி மற்றும் இயற்கை வேளாண்மைக்காக 10,000 மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாய வளர்ச்சிக்கு வேளாண்மையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி விற்பனையில் தொடர் சங்கிலி முறை ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு சாகுபடியில் கடுகு, எள்ளு, வேர்க்கடலை, சூரியகாந்தி போன்ற பயிர்களுக்கான சாகுபடி அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயனில் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேர்க்கடலையை பற்றி. அதில் அதுக்கான உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான வருமானம் இருக்கான்னு பார்த்தா டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான லாபம் இல்லாமல் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. அதனால மேலே சொன்ன பயிர்களுக்கான விலை ஆதார விலை கவர்மெண்ட் அதிகரித்து கொடுத்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சாகுபடி செய்யறதுக்கு வசதியா. இந்த பட்ஜெட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இதுல நமக்கு இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்மளும் இயற்கை வேளாண்மைக்காக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா பாத்தீங்கன்னா நான் என்னோட வீடியோவில் ஒரு அவேர்னஸ் போட்டோ போட்டிருப்பேன் நண்பர்களே. இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற புது வகையான மோசடி தான். எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு, இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அதுல லிங்க் இருக்கு. இதை அதை நம்பி யாரும் அந்த லிங்க்ல இருந்து உள்ள போய் யாரும் ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க. அது அதனால உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்த வீடியோ விவசாயம் சம்பந்தமா நான் அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.